ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேர்க்கடலை வச்சு ஒரு நல்ல சட்னி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதுக்கு வேர்க்கடலை ஒரு 50 கிராம் போட்டு நல்லா வறுத்து அதை ஒரு பக்கமாக ஆற வச்சிடலாம். திரும்பவும் அதே கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 5-6 காஞ்ச மிளகா போட்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நல்லா அது வதங்கட்டும். காஞ்ச மிளகா ஒரு மணம் வரும். அது வந்த பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதில் தக்காளியும் ஒரு துண்டு புளியும் போட்டுக்கோங்க. புளி சரியாக காமிக்கல நான். நல்லா அது வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம். நல்லா அது சீக்கிரமாக வதங்கி வரும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸியில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஒன்று ஒன்றா இந்த ஸ்டேஜுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரையும் கழுவி ஒன்றா சேர்த்துக்கோங்க அதுலேயே. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதே கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து அதில் கொட்டியாச்சு. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 இட்லி எடுத்துக்கிட்டு தட்டில் அது நல்லா ஊற்றி நல்லா குழச்சி அடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தது சாப்பிட வேண்டியது தான்.